வணக்கம்ங்க. அவங்க எஸ்கே நர்சரி கேரளா இன்னைக்கு என்ன பார்க்குறோம்கிட்ட ரோஜா செடி கலெக்ஷன் தாங்க. நிறையா வந்திருக்குங்க. பெரிய பாட்டுகளில் செடி வந்திருக்கு பாருங்கள். நம்ம இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா கீரம்பூர், நாமக்கல் கீரம்பூர் டோல்கேட்டுங்க. வாங்க. இது என்ன ரோஸுன்னு கேட்டிங்கன்னா கொத்து ரோஸுங்க. கொத்து ரோஸுன்னா ஒரு கிளைக்கு 7 to 10 பூண்டு வருங்க. அதே மாதிரி செடி ஒரு 2 அடி உயரத்துலேயே ஒரு 50 பூ பக்கம் பூக்குங்க. இதில் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா பூக்கும் போது எல்லோ ஆரஞ்சு கலந்து எல்லோ பூக்குங்க. அதுக்கப்புறம் டபுள் கலராக எல்லோ ஆரஞ்சு தெரியுங்க. அது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆரஞ்சு கலர் தெரியுங்க. இது வளர்க்குற முறை வந்துங்க, தொட்டியில் வளர்க்குறதா இருந்தால் 14 இன்ச்சு சைஸ் தொட்டி கம்மி இல்லாமல் இருக்கணுங்க. இதில் வந்து செம்மண், எருவு, கோகோபிட்டு இது எல்லாம் கலந்து போட்டு வச்சு வளர்க்கணுங்க. தண்ணி நல்ல தண்ணி ஊற்றுனா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வருங்க செடி. உப்பு தண்ணி ஊற்றுனா ஒரு சில இடத்துக்கு வந்து இடம் வந்து முரடு பாய்ங்க, மொட்டு கொஞ்சம் இதாக இருக்கும். இதில் உரம் வந்துங்க கரெக்டாக ஒரு 5 கிராம் மாதத்தில் ஒரு டைம் டிஏபி வைக்கலாங்க. இல்லை ரோஸ் மிக்ஸ் பவுடர் வைக்கலாம். தண்ணி நல்ல தண்ணி ஊற்றுனா நல்லா பூ நிறையா எடுக்குமுங்க. பாருங்கள், இன்னும் கலெக்ஷன்லாம் பார்க்கலாம் வாங்க. இந்த இதுவும் அதே வெரைட்டிஸானுங்க. 14 இன்ச்சு தொட்டியில் இருக்குங்க. நிறையா பூக்கக்கூடிய ஐட்டம். தண்ணி மட்டும் ஊற்றுனா போதுங்க. உரம் மாதத்தில் ஒரு டைம் வச்சா போதும். பூ எடுக்க எடுக்க பூ வந்துக்கிட்டே இருக்குங்க. அடுத்து வேறு கலர் பார்க்கலாம் வாங்க. இது பாருங்க, ஒரே செடி தானுங்க. இது பாருங்க, ஒரு மொட்டு எவ்வளவு மொட்டு இருக்குன்னு பாருங்க. அப்படி பொறுமையா என்றது கூட பாருங்க, ஒரு 100 மொட்டுக்கு பக்கம் இருக்குங்க. ஒரே செடியில ஒரு கிளையில 2, 4, 6 பூ, 8 பூ. இந்த மொட்டுலாம் அந்த கிளையெல்லாம் கொத்து ரோஸ்ல ஒரு 10 பூ இருக்குங்க. 10 பூ பக்கம். அடுத்து இது ஒரு 8 பூ, இது ஒரு 6 பூ. இந்த மாதிரி ஒரு டயத்துக்கு 50 பூ 60 பூ இருக்குங்க. நிறைய பூக்கக்கூடிய ஐட்டம். பெரிய பாட்டில் தான் இருக்குங்க. தரையிலையும் வச்சுக்கலாம். மொட்டை மாடியில் வளர்க்குறா இருந்தால் 2 டைம் தண்ணி ஊற்றணுங்க. காலையில் ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம். கொஞ்சம் நிழல் படுறது மாதிரி இடத்துல இருந்தால் ஒரு டைம் ஊற்றினா போதுங்க. பாருங்க, அடுத்த கலெக்ஷன் பாருங்க. வேற கலர் பாருங்க. இது பிளாக் ரோஸுங்க. பிளாக் ரோஸுங்கிறது பாருங்க. இதுவும் அதே மாதிரி தாங்க. வளர்க்குற முறை நம்ம சொன்னது தாங்க எல்லா ரோஜா செடிக்கும். இது கொத்து ரோஸ்லேயே பிளாக்குங்க. அது சிங்கிள் இந்த இது வந்து சிங்கிளாக வரக்கூடியதுங்க. ஒரு சிங்கிளாக வர்றது. அதே பிளாக்கு இது கொத்து கொத்தாக வரக்கூடியதுங்க. தரையிலையும் வளர்க்கலாம், தொட்டிலையும் வளர்க்கலாம். தண்ணி நல்ல தண்ணியாக இருந்தால் பெஸ்ட்டாக பூக்குமுங்க. பாருங்கள், தேவைப்பட்டவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம அது விளக்கம் சொல்லலாம், நம்ம ஆர்டர் பண்ணலாம். பாருங்கள், வேணுங்கிறவங்களுக்கு நாங்கள் விளக்கம் சொல்கிறோம். பாருங்கள், எல்லாம் சொல்ல வேணும். இந்த கொத்து ரோஸ்லாமுங்க தரையில் நட்டிங்கன்னா 1000க்கு மேலே வருங்க. ஒரு டயத்துக்கு 1000 பூ பூக்கும். தொட்டியில் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க வரும். தரையில் நட்டிங்கன்னா 1000 பூ உறுதியாக நம்பி எடுக்கலாங்க. இந்த கொத்து ரோஸ் கிளைக்கு 10 பூ 15 பூ. இது பாருங்க, ரேயர் கலருங்க. அதிகம் கிடைக்காத கலருங்க. வந்திருக்கு, நம்மகிட்ட இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் சேல்ஸ் ஆயிருங்க. தேவைப்பட்டவங்க மெசேஜ் பண்ணுங்க, வாட்ஸ்அப்பில் கேளுங்க. அது வந்து கொஞ்சம் ரேயர் கலருனால கொஞ்சம் சீக்கிரம் போயிருங்க செடி. நார்மல் கலரு நம்மகிட்ட எப்போவும் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ரேயர் கலர் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சேல்ஸ் ஆயிருங்க. தேவைப்பட்டவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி, வணக்கமுங்க.